ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக்கிங் வெப்சைட்டை வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஒன்லி ஃப்ரீ தீம்ஸ் அண்டு பிளகின்ஸை வந்து யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டேட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைம் ஜோன் வேணுமோ நீங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து 10 மினிட்ஸ் வேணுமா, இல்லை 15 மினிட்ஸ் வேணுமா, இல்லை 30 மினிட்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் அந்த டாக்டரோட அந்த லொக்கேஷன் வந்து காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களை இமெயில் வந்து கேட்கும். ஸோ அப்புறம் உங்கள் ரீசன் வந்து கேட்கும். ஸோ உங்கள் ரீசனை கொடுத்துட்டு ஷெட்யூல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் மீட்டிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஷெட்யூல் ஆகிடும். ஸோ ஷெட்யூல் ஆன மீட்டிங்கை நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, நம்ம ஒரு பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அந்த பிளகினுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து புக்கிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம புக் பண்ண அப்பாயின்மெண்ட் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ 11 AM to 11:30 AM வந்து விஜய்ன்றவர் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. ஸோ நீங்கள் அட்மின் டேஷ்போர்ட்லேருந்து கூட இந்த புக்கிங் வந்து ரீஷெட்யூல் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு யூஸராக வந்து ரீஷெட்யூல் பண்ணணும், கேன்சல் பண்ணணும்னாலும் இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியாது செலக்ட் பண்ணி, இல்லை ரீஷெட்யூல் கூட பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் புக் பண்ண அப்பாயின்மெண்ட் வந்து உங்கள் கூகுள் கேலண்டரில் கூட ஈஸியாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் கூகுள் கேலண்டரில் கூட நீங்கள் ஈஸியாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ பாருங்கள், கூகுள் கேலண்டரில் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் புக்கிங் வெப்சைட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரீ தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் வச்சு மட்டுமே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணனாலும் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அந்த ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், ஸோ அதை வந்து எந்த பிளாட்ஃபார்மில் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங் வந்து தேவை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறதும் ஹோஸ்டிங்கர் தான். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஹோஸ்டிங்கர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணதில்லை ஹோஸ்டிங் வந்து. ஏன்னா நான் ரிசர்ச் பண்ணி தான் அதை வந்து செலக்ட் பண்ணேன். அதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதுலேயும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஹோஸ்டிங்கில் எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம், அப்படி என்ன பிளானை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் கூகுள் போய்ட்டு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ போட்டால் ஹோஸ்டிங்கர் வெப் ஹோஸ்டிங்னு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பிளான் சிங்கிள் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்து இந்த ப்ரீமியம் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் தான். ஸோ இதில் வந்து நான் நிறைய வெப்சைட்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணாலும் இது வந்து ஸ்லோவாக ஆகாமல் இருக்கும். நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளான்லேயே 100 வெப்சைட் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வெப்சைட்ஸு கிரியேட் பண்ண கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக வர கொஞ்சம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பிளானில் அது எதுவுமே இருக்காது. நான் இப்போ 2 இயர்ஸாக இந்த பிளான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிளானை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து நான் 2 லிங்க்குமே தரேன். இந்த பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளானும் தரேன், இந்த ப்ரீமியம் பிளானும் தரேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் ஹோஸ்டிங் இதை எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாம் பை பண்ணுறது எல்லாமே சேம் ஸ்டெப்ஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 48 மந்த்ஸ் வந்து செலக்டில் இருக்கும். 48 மந்த்ஸ்னால் 4 இயர்ஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு 4 இயர்ஸுக்கு வேணும்னா நீங்கள் இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 2 இயர்ஸுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் எப்பயுமே வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு பை பண்ணுறது தான் நல்லது. 4 இயர்ஸ் பே பண்ணுறது தான் நல்லது. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் 183 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் அமௌண்ட் பாருங்கள், கீழே 500 பர் மந்த் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் இப்போ 2 வருஷத்துக்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். மாதத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 239 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்குது. அந்த பிளான்லேயே எல்லாமே வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெனியூவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வாங்குறீங்களோ
ரெனியூவல் அமௌண்ட்டும் கம்மியாகும். நீங்க இந்த பீரியட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா அமௌண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப இங்க 20% டிஸ்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது ஏன்னா, நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அந்த லிங்க்க கிளிக் பண்ணதுனால, உங்களுக்கு 20% வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்ப டோட்டல் அமௌண்ட் வந்து 8793ன்னு வருது. ஸோ இதுவே நீங்க 24 மந்த்ஸ் பிளான சூஸ் பண்ணீங்கன்னா, ஒரு 6000 கிட்ட வருது. ஸோ நீங்க வந்து இத வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மணி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து 48 மந்த்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல நீங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் டைட்டா இருக்குன்னா, நீங்க வந்து இந்த 24 மந்த்ஸ் பிளான் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இத கன்டின்யூ குடுத்து நார்மலா நம்ம உங்களோட Gmailல லாகின் பண்ணிட்டு, நார்மலா உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்தீங்கன்னா, அந்த பிளான வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்ப நீங்க அது சிம்பிள் தான். அத நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம், இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா, இப்படி தான் இருக்கும் உங்க ஹோம் பேஜு. ஸோ இதுல வந்து நீங்க வாங்குன பிளான் வந்து இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். பிசினஸ் வெப் ஹோஸ்டிங் நான் வாங்குன பிளான் வந்து ஷோ ஆகுது. கீழ வந்து வெப்சைட்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதெல்லாம் இப்போதைக்கு அவ்வளோ தேவையில்ல. இப்ப நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஹோஸ்டிங் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, இப்ப நம்ம நெக்ஸ்ட்டு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ, வெப்சைட்ட கிரியேட் பண்ணி, அதில வந்து நம்ம வேர்ட்பிரஸ்ஸ இன்ஸ்டால் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்பாயின்ட்மென்ட் புக்கிங் வெப்சைட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ, இப்ப இந்த வெப்சைட்ஸ் லிஸ்ட்ன்ற இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துருங்க உங்க ஹோஸ்டிங்கர் பேனல்ல. ஸோ, நெக்ஸ்ட் வந்து நியூ வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்ப நம்மளுக்கு வந்து உங்களோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ, டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு பாஸ்வேர்ட் வந்து வச்சிருக்கும். ஸோ, இப்ப நீங்க வந்து ஒரு உங்களோட பாஸ்வேர்ட் வந்து குடுத்துக்கோங்க அதுல. ஸோ, நெக்ஸ்ட்ன்ட்டு பிரஸ் பண்ணலாம். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுமா, இல்ல ப்ரீ பில்ட் டெம்ப்ளேட் வச்சு கிரியேட் பண்ணுமா கேட்குது. ஸோ, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பிளாங்க் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ உங்களோட டொமைன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ, நீங்க வந்து ஹோஸ்டிங் பை பண்ணதுக்கப்புறம் ஒரு டொமைன் வந்து பை பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அந்த டொமைனே நீங்க யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்ட. ஸோ, இல்ல நீங்க பியூரா வந்து ஒரு பிராக்டிஸ் பர்ப்பஸ்க்காக தான் கிரியேட் பண்றீங்கன்னா, நீங்க வந்து யூஸ் டெம்பரரி டொமைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, நான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் நேம்லயே வந்து ஒரு டொமைன் வந்து வச்சிருக்கேன். ஸோ, இந்த டொமைன்ல தான் நான் வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட் புக்கிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ, இத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, இப்ப இன்ஸ்டால் வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நம்ம உங்களுடைய ஹோஸ்டிங் ப்ரொவைடரோட ஸ்பீட் அண்ட் உங்க இன்டர்நெட் ஸ்பீட வச்சு, இது வந்து வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் ஆகுற டைம் வந்து எடுத்துக்கும். ஸோ, யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டூ 5 மினிட்ஸ்க்குள்ள இது இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ, அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பாருங்க நம்மளுக்கு வெப்சைட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ, வேர்ட்பிரஸும் வந்து அதுல வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ, இப்ப நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ணிடலாம் வாங்க. ஸோ, இதுல லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இத வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ, இதுல வந்து மேல உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ, இத செலக்ட் பண்ணிட்டு, இதுல டிக் ஆயிருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம அன்டிக் பண்ணி விட்டுடலாம். ஸோ, அப்பதான் நம்மளோட டேஷ்போர்ட் வந்து கிளீன் அண்ட் நீட்டா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லுக்க வந்து குடுக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்ப கிளீனா இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம சில பண்ணக்கூடிய ஜெனரல் செட்டிங்ஸ்லாம் இருக்கு. நம்ம சைட்டுக்கு பண்ணக்கூடிய ஜெனரல் செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ, செட்டிங்ஸ ஹாவர் பண்ணி ஜெனரல்ன்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ, இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைட்டோட ஜென்ரலான செட்டிங்ஸ்லாம் வந்து குடுக்கணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து சைட் டைட்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ, இதில வந்து நம்மளுடைய அந்த வெப்சைட்டோட டைட்டில் டொமைன் நேம் வந்து குடுத்துருக்கோம். ஸோ, அடுத்து வந்து டேக்லைன் வந்து நம்ம குடுக்கணும். ஸோ, இப்ப நம்ம ஒரு டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் புக்கிங் வெப்சைட் பண்றதுனால, ஸோ, நான் அதுக்கேத்த மாரி ஒரு டேக்லைன் வந்து குடுக்க போறேன். ஸோ, என்னன்னா, புக் யுவர் டாக்டர் இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்லைன் வந்து குடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட்டுக்கு வந்து ஒரு ஐகான் வந்து நீங்க செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ, ஐகான்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா ஃபிளாட் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ, அதில போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்படுற ஐகான. ஸோ, அதோட லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ, அத நீங்க செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சூஸ் எ ஐகான் குடுத்து, நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணத வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ, இந்த ஐகான தான் நான் இப்போ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அத செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நீங்க இந்த ஐகான் நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம், டைட்டில் அண்ட் இந்த ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து எப்பயுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ, என்னுடைய வெப்சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, புக் மை டாக் அப்படின்றது தான் என்னுடைய வெப்சைட் நேமு. ஸோ, புக் மை டாட் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
ஸோ இப்போ மறுபடியும் இதை காப்பி பண்ணி இந்த ஆல் டெக்ஸ்ட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஐக்கானை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ செட் சைட் ஐக்கான் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐக்கான் வந்து இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயில் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து எனி ஒன் கேன் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் வெப்சைட்டுக்கு யார் வந்தாலும் ஸோ அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உங்கள் லாங்குவேஜ் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து இங்கிலீஷ்லேயே விட்டுடுறேன், யுனைடெட் ஸ்டேட் இங்கிலீஷில். ஸோ அடுத்து வந்து டைம் ஜோனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ நான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நான் வந்து இந்தியா டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ கொல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்தியாவில் இந்த டைம் ஜோன் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் கொல்கத்தா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்காக பண்ணக்கூடிய வேர்ட்பிரஸ் செட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான தீம்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இதை ஹவர் பண்ணி தீம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 3 தீம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 தீம்ஸில் ஒரு தீமை வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் இருக்க 2 தீமை வந்து டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ எப்போயுமே நம்ம வெப்சைட்டில் எது தேவையில்லையோ ஸோ அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடணும். மெயினாக வந்து தீம்ஸ் வந்து தேவையில்லாத தீம்ஸ் வந்து டெலீட் பண்ணிடணும். ஸோ ஏன்னா அது வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம சைட் வந்து ஸ்லோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 2024ன்ற தீமை வந்து செலக்ட் பண்ணி டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி 2023 நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ 2025 தீம் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்த்ரா அப்படின்ற ஒரு தீம் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆட் தீம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு மேலேயே வந்து சஜஷனில் வந்து காமிக்கும். ஸோ ஆஸ்த்ரா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குதா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆஸ்த்ரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதை ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 2025ன்ற தீம் வந்து தேவையில்ல. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆஸ்த்ரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஸ்த்ரா டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் புக்கிங் வெப்சைட் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலேயே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுல்ல. ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பிளகின் வந்து ஆக்டிவேட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு டாக்டர் புக்கிங் டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச்சில் போயிட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இதோ ஃபர்ஸ்ட்டே நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டு. ஸோ அது இல்லாமல் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். சில டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டெம்ப்ளேட். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து மணி கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் இது வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ அவங்க லோகோ பார்த்தீங்கன்னா டென்டல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் லோகோ இருந்துச்சுன்னா ஸோ உங்கள் கையில் இருக்க லோகோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் ஃபைலை கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நானும் வந்து ஒரு லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ logo.com அப்படின்ற வெப்சைட்லேருந்து தான் நான் வந்து லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரீயாக. ஸோ அந்த மாதிரி லோகோ எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோ லிங்க் தரேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அப்லோட் ஃபைல் ஹியர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி நான் வந்து லோகோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புக் மை டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைட்டில் வந்து செட் பண்ணோம். ஸோ புக் மை டாட் லோகோ அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே காப்பி பண்ணி நான் வந்து ஆல் டெக்ஸ்ட்லேயும் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 176 வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் வேணும்னா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டைல் வந்து பிடிச்சிருக்கோ
ஸோ அந்த ஸ்டைலுக்கு வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த டிஃபால்ட்டான ஸ்டைல்லே வந்து விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் பேலட்ஸும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ இப்போ நான் க்ரீனை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்த பேஸ் கலர் எல்லாமே. ஓகேவா? ஸோ அது மாதிரி ரெட்டை செலக்ட் பண்ணால் ரெட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ ஸோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ளூலேயே வந்து விட்டுறேன் டிஃபால்ட்டாக. ஓகேவா? ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ உங்களுக்கு எந்த பிளகின்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேஜ் பில்டர் தேவை. ஸோ அத வச்சு தான் நம்ம பேஜஸ்லாம் வந்து எடிட் பண்ண முடியும். நம்ம சைட்டே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம ஃபார்ம்ஸ் வந்து தேவை. ஸோ அப்பதான் யூசர் யாருன்னா வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணா, நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அவங்க வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது 2 மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதும். ஸோ இந்த இமெயில் அண்டு எஸ்எம்டிபி இது எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஸோ இது 2 மட்டும் டிஃபால்ட்டா வச்சுட்டு நம்ம கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள பத்தி கேட்குறாங்க. ஸோ உங்களோட நேமு, ஸோ அப்புறம் உங்களோட இமெயில், ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நான் என்னுடைய நேமு, அப்புறம் நம்ம சேனலோட இமெயில் ஐடி, ஸோ அடுத்து நீங்க உங்களோட லெவல வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து இன்டர்மீடியேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு யாருக்கு அந்த வெப்சைட் பண்றீங்கன்னு கேட்குது. ஸோ நான் வந்து ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்க கிளையண்ட்டுக்காக பண்றீங்கன்னா, மை கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஷேர் நான் சென்சிட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் லெட்ஸ் கோ இத வந்து டிக் பண்ணிட்டு, நீங்க வந்து சப்மிட் அண்டு பில்ட் மை சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம சைட் வந்து ஃபுல்லா வந்து ஆக்டிவேட் ஆவறதுக்கு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மினிட்லயே எனக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு இந்த டெம்ப்ளேட். ஓகேவா? ஸோ இப்ப வியூ அவர் வெப்சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க நம்ம வெப்சைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து இப்ப நம்ம டெம்ப்ளேட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க நம்ம டெமோல பார்த்த மாரி அந்த மாரி நம்ம வெப்சைட் வந்து இப்ப கிரியேட் பண்ணியாச்சு. வித் லோகோவோட எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த புக் அண்ட் அப்பாயின்ட்மென்ட் குடுத்தா, நம்ம வந்து அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ற மாரி ஆப்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அத எப்படி பண்ணலான்னா, வித் யூஸ் ஆஃப் ஒன் பிளக்கின வச்சு தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அந்த பிளக்கின் நேம் என்னன்னா, ஃப்ளூயன்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்கு. ஸோ ஃப்ரீ பிளக்கின் தான். ஸோ அத வச்சு தான் நம்ம வந்து அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ற மாரி அந்த செட்டப் வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க அந்த பிளக்கின வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, விசிட் டேஷ்போர்ட் இந்த ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பிளக்கின இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த பிளக்கின்ஸ ஹவர் பண்ணி, ஆட் பிளக்கின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ளூயன்ட் புக்கிங் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஃப்ளூயன்ட் புக்கிங். ஸோ ஃப்ளூயன்ட் புக்கிங் நான் டைப் பண்ணதுக்கப்புறம், இப்போ எனக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து வருது. ஸோ இதில வந்து ஃப்ளூயன்ட் புக்கிங், தி அல்டிமேட் அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இத ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த ஃப்ளூயன்ட் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ இத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபுல் செட்டப் வந்து பார்க்க போறோம். எப்படி நம்ம ஒரு அப்பாயின்ட்மென்ட் வந்து கிரியேட் பண்றது? ஸோ அதில மெயினா என்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து செட் பண்ணோம்? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவென்ட் டைப்ப வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த டாக்டர் கூட ஒரு அப்பாயின்ட்மென்ட் நம்ம புக் பண்ண போறோம்ல. ஸோ அது வந்து ஒன் டூ ஒன் கான்வர்சேஷனா இல்ல ஒரு குரூப்பா நீங்க வந்து டாக்டர் கையில வந்து பேச போறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் வந்து ஒன் டூ ஒன் கான்வர்சேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம அட்மின் வந்து செட் பண்றாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அட்மின் செட் பண்றது. ஓகேவா? ஸோ யூசரா வந்து நீங்க இந்த வெப்சைட் போயிட்டு புக் அண்ட் அப்பாயின்ட்மென்ட் குடுத்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து வேற மாரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி வரணும்? உங்களுக்கு எப்படி லுக் ஆகணும்னு சொல்லிட்டு அட்மின் வந்து இப்ப அட்மினா வந்து இப்ப நம்ம வந்து செட் பண்ண போறோம் எல்லாத்தையும். ஓகேவா? ஸோ இப்போ ஒன் டூ ஒன் வந்து குடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டைட்டில வந்து செட் பண்ணணும். ஸோ டைட்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டாக்டர் கன்சல்டேஷன் அப்பாயின்ட்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்க கலர் கூட எது வேணா சூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆயி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து அவங்க கிளிக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த புக்கிங் அப்பாயின்ட்மென்ட்க்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எதர் நீங்களே வந்து கூட டைப் பண்ணலாம். இல்ல வித் ChatGPT ஹெல்ப்போட நீங்க வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ இப்போ நான் பாருங்க ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்க இதே டிஸ்கிரிப்ஷன் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ ஸோ அதுக்கேத்த மாரி டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மீட்டிங் டியூரேஷன். ஸோ மீட்டிங் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து லொக்கேஷன வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ லொக்கேஷன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இது வந்து எந்த மாரியான மீட்டிங்? ஸோ ஆன்லைன் மீட்டிங்கா? ஸோ அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன் பெர்சனா நம்ம போய் மீட் பண்ண போறோமா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கேக்குது. ஸோ கூகுள் மீட்டிங் அண்டு மைக்ரோசாஃப்ட் அதான் டீம்ஸ் மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவைலபிளா இல்ல. ஃப்ரீ தீம்ல வந்து ஒன்லி ப்ரோ வெர்ஷன்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ ஆனா நீங்க வந்து இதே வந்து இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி அட்டெயின் பண்ண முடியும். ஸோ என்னன்னா, ஆன்லைன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்க லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணீங்கன்னா, அதே நீங்க வந்து ஆன்லைன் மீட்டிங்கா வந்து மாத்திக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இப்ப யூசருக்கும் மெயில் போம்போது அந்த லிங்க் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ அத செலக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த மீட்டிங்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது டைரக்ட்டா இல்லையேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஸோ நீங்க இந்த ஆன்லைன் மீட்டிங்க செலக்ட் பண்றது மூலியமா அத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன் பெர்சன் ஆர்கனைசர் அட்ரஸ். ஸோ இத தான் வந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ ஏன் இத செலக்ட் பண்றோம்னா, ஆர்கனைசர் அட்ரஸ்னா என்னது? ஸோ நம்ம டாக்டரோட அட்ரஸ். ஸோ இப்ப பேஷண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டாக்டர போய் விசிட் பண்ண போறாங்க. ஸோ அதனால நம்ம ஆர்கனைசர் அட்ரஸ் வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஒரு டம்மியா ஒரு அட்ரஸ் வந்து குடுக்க போறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டம்மியா ஒரு அட்ரஸ வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ சுரேஷ்குமார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, அண்ணா சாலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டம்மியா ஒரு அட்ரஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து புக் பண்ற பேஜ்ல இருந்து காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ ஆமா, கண்டிப்பா எனக்கு காமிக்கணும். ஸோ அதனால இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இதே இப்ப நீங்க 1 தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. 2, 3 ஆப்ஷன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 2, 3 ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்க வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்ஷனே போதும். ஸோ அதனால அப்படியே விட்டுர்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்க டைம் ஜோன் வந்து செலக்ட் பண்ணணும் நீ. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியா, கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டாவே இருக்கு டைம் ஜோனு. ஸோ இப்ப நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இப்ப நம்ம கரண்ட் டைம் கூட காமிக்குது பாருங்க. ஸோ இத வச்சு கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருக்கா டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்ப கன்டின்யூன்ற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நான் கன்டின்யூ குடுத்தோனே பாருங்க, எனக்கு கிரியேட் யுவர் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இப்ப டாக்டர் வந்து எந்த டேட்ஸ்லாம் அவைலபிளோ, ஸோ அத நம்ம வந்து கரெக்ட்டா வந்து இங்க குடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப டாக்டர் வந்து எனக்கு சண்டேல வந்து அன்அவைலபிள். ஸோ அதனால சண்டே ஆட்டோமேட்டிக்கா அன்அவைலபிள்னு இருக்கு. ஸோ சாட்டர்டேல வந்து ஆஃப் டே வந்து டாக்டர் வந்து அவைலபிள். ஸோ அப்ப நான் அத எப்படி செட் பண்ணலான்னா, ஸோ சாட்டர்டே வந்து டிக்குன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மார்னிங் 9ல இருந்து நம்ம வந்து ஒரு மதியானம் ஒரு 1:30 வரைக்கும் அவர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண போறோம். ஸோ 9 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மதியம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு 13:30 வரைக்கும், அதாவது 1:30 மணி வரைக்கும் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கன்டின்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஈவென்ட் டீட்டெயில்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம அலோவ் அட்டெண்டீஸ் டூ செலக்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத நீங்க டாகிள் பண்ணி விட்டீங்கன்னா, ஸோ இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, அட்டெண்டீஸ் அதாவது இப்ப டாக்டர பார்க்க வராங்கல்ல, ஸோ அவங்க கையில வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு 15 நிமிஷம் தான் அவங்க கையில டைம் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து மீட்டிங்க வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இது தேவைப்படாது இந்த ஆப்ஷனு. ஏன்னா அவங்க வெயிட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றாங்கன்னா, அவங்க வந்து எவ்வளோ நேரம் வேணா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டாக்டர் கையில பேச ரெடியா தான் இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு சேஃபர் சைடுக்கு இது வந்து குடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அவைலபிள் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸே வந்து குடுத்துருவோமே. ஸோ 30 மினிட்ஸ் அப்புறம் 15 மினிட்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் வந்து குடுக்குறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டைமிங் தான் எப்பவுமே வந்து சூஸ் பண்ணுவாங்க யூசர்ஸ் வந்து. ஸோ பரவால்ல. இருந்தாலும் நம்ம 2 டைமிங் வந்து குடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்ப டிஃபால்ட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 30 மினிட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சு. ஈவென்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த வந்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் சேவ் ஆகும். சேவ் பண்ணாம வேற டேப்க்கு போயிட்டீங்கன்னா, சேவ் ஆவாது. ஓகே. இப்ப இந்த ஈவென்ட் டீட்டெயில்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இப்ப நம்ம அவைலபிலிட்டிய வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ அவைலபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்வைட்டீஸ் கேன் ஷெட்யூல் த மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ ஒரு 60 டேஸ்க்குள்ள நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபியூச்சர் 60 டேஸ் வரைக்கும். ஸோ எனக்கு அவ்வளோ டேஸ் வந்து தேவையில்ல. ஒரு 30 டேஸ் நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு மட்டும்
அவங்களால யூசர்ஸால அப்பாயின்ட்மெண்ட் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா 60 டேஸ்ன்றது ரொம்ப பெரிய டைமு. ஸோ அத வந்து நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். 30 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு விச் ஷெட்யூல் டூ யூ வாண்ட் டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட்டா ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. நம்ம வேணும்னா இன்னொரு ஆப்ஷன் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா இந்த டிஃபால்ட்டான ஹவர்ஸே வந்து கரெக்ட்டான ஒரு டைமிங் தான். ஸோ அது அப்படியே டிஃபால்ட்டா இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேட் ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இப்போ ஒரு டேட் எடுத்துக்கோங்களேன். ஸோ சப்போஸ் இப்போ நம்ம ஜூன்ல இருக்கோம். ஸோ ஜூன் 10த் வந்து டாக்டர் வந்து நாட் அவைலபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஜூன் 10த் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ எடிட் அவைலபிலிட்டிய செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆட் டேட் ஓவர் ரைட் அப்படின்றத செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்போ 10ஆம் தேதி டாக்டர் நாட் அவைலபிள். ஸோ அதனால அந்த 10ஆம் தேதிய செலக்ட் பண்ணிட்டு, மார்க் அஸ் அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். ஸோ இப்போ அப்ளைன்னு நான் குடுத்துட்டு, மறக்காம வந்து இந்த சேவ் சேஞ்சஸ் ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்து டாக்டர் வந்து அன்அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு வந்து அவங்களால வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவைலபிலிட்டிக்கு வரலாம் மறுபடியும். ஸோ இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து 10த் வந்து டாக்டர் வந்து அன்அவைலபிள். ஸோ இப்போ யாருன்னா வந்து அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ண போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 10த் வந்து புக் பண்ற மாரி ஆப்ஷனே வந்து காமிக்காது. ஏன்னா, இங்க நம்ம அன்அவைலபிள்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால காமிக்காது. ஓகேவா? ஸோ இப்ப மறக்காம சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம 2 வந்து பார்த்தாச்சு. ஈவென்ட் டீட்டெயில்ஸும், அவைலபிலிட்டியும் வந்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லிமிட்டுக்கு வந்து வரலாம். ஸோ லிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒரு மீட்டிங் முன்னாடி 5 நிமிஷம் வந்து கேப் வந்து செட் பண்ண போறோம். ஸோ அதே மாரி ஒரு மீட்டிங்க்கு அப்புறம் வந்து 10 நிமிஷம் வந்து கேப் வந்து செட் பண்ண போறோம். ஸோ இப்ப 5 நிமிஷம் முன்னாடியே அப்பதான் அவங்க தயாராவாங்க மீட்டிங்க்கு வந்து. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் மீட்டிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் வேணும். ஸோ அப்பதான் அவங்க வேற எதனா அவங்களுக்கு எதனா வேலை இருந்துச்சுன்னா பார்க்க முடியும். ஸோ எதனா வாட்டர் பிரேக் எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாரி அவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஸோ அதனால ஒரு 10 மினிட்ஸ் கேப் வந்து நம்ம குடுத்துக்கிறோம் டாக்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த மினிமம் நோட்டீஸ்னா என்னன்னா, ஸோ மினிமம் இவ்வளோ ஹவர்ஸ் முன்னாடி நம்ம வந்து அப்பாயின்ட்மெண்ட் வந்து புக் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து புக் பண்ண முடியாது. நேர்ல போய் தான் புக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ மினிமம் நம்ம 24 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ மினிமம் 1 ஹவர் 1 டேக்கு முன்னாடி நீங்க வந்து புக் பண்ண முடியும் அப்பாயின்ட்மென்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல வந்து நீங்க வந்து புக் பண்ண முடியாது அப்பாயின்ட்மென்ட். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த டைம் ஸ்லாட் இன்டர்வல் இதெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிட் புக்கிங் ஃப்ரீக்வன்சி. ஸோ இத வந்து நீங்க வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவ்வளோ புக்கிங்ஸ் வந்து 1 டேல வந்து நம்ம டாக்டர்ஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 15 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதுக்கு மேல வந்து வேற யாராலயும் புக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு லிமிட் வந்து செட் பண்ணிருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் டோட்டல் டைம் டியூரேஷன். ஓகேவா? ஒரு புக்கிங்க்கு வந்து 30 மினிட்ஸு. ஸோ அப்போ 5 புக்கிங்க்கு வந்து பாருங்க, அவங்க வந்து 150 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஸோ அப்போ 15 புக்கிங்ஸ் வந்து பாருங்க, அவங்க வந்து 450 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைம்ஸ வந்து நீங்க வந்து இங்க போட்டுக்கலாம். ஸோ 450 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாம், இந்த ஆப்ஷன் எனக்கு வேணாம். இந்த 15 மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா, நீங்க வந்து இத வந்து எடுத்துடலாம். ஸோ இத வந்து ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ இத டிஃபால்ட்டா ஆஃப்லயே விட்டுருங்க. ஸோ இத மட்டும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாக் டைம் ஜோன் ஆன் புக்கிங் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இத நீங்க ஆன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் ஜோன் வந்து லாக் ஆயிடும் புக்கிங் பேஜ்ல. ஸோ இது வந்து ஆன்லயே இருக்கட்டும். இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த லாக் டைம் ஜோன் ஆன் புக்கிங் பேஜ் எதுக்குன்னா, நீங்க வந்து இன் பெர்சன் புக்கிங்லாம் பண்றீங்கன்னா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம ஆன்லயே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப சேவ் சேஞ்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப இந்த லிமிட்ட வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல என்னன்னா, இப்ப நம்ம புக்கிங் பண்ணும்போது டிஃபால்ட்டா யூசர்ஸ் கையில வந்து கேட்போம்ல. ஸோ உங்க நேமு, உங்க இமெயிலு, ஸோ அந்த மாரி சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மீட்டிங் வந்து எதுக்காக நீங்க அட்டெண்ட் பண்றீங்க? ஸோ இந்த கொஸ்டின்லாம் நீங்க வேணான்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்ப அடிஷனல் கெஸ்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேணும்னா கொஸ்டின் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து டிஃபால்ட்டா அப்படியே விட்டுர்றேன். ஸோ அடுத்து வந்து பாருங்க, ரீசன் ஃபார் கேன்சலேஷன். ஸோ அப்புறம் ரீசன் ஃபார் ரீஷெட்யூலிங். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஈஸியா வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் குடுத்து, நீங்க வந்து இந்த இடத்துல வேற எதனா பிளேஸ் ஹோல்டர் போடணும்னா கூட போட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் செட்டிங்ஸ்ல வந்து ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ சிம்பிளான செட்டிங்ஸ் தான்.
இது மேல கீழ நீங்க போடணும்னா கூட இது மேல கீழ அப்படியே கூட குடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, இப்ப நான் இமெயில் வந்து எனக்கு மேல வந்துச்சு. ஸோ இப்ப நேம் வந்து மேல குடுத்தேன்னா, நேம் வந்து மேல போயிடும். ஸோ அந்த மாரி ஈஸியா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்ப சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த இமெயில் நோட்டிஃபிகேஷன்னா என்னன்னா, இப்ப புக்கிங் கன்ஃபார்ம் ஆனாலோ, இல்ல கேன்சல் ஆனாலோ, நம்ம அட்மினுக்கு ஆர்கனைசருக்கும் வந்து மெயில் போணும். அதே மாரி யார் புக் பண்றாங்களோ, அட்டெண்டீ இருக்காங்கல்ல, ஸோ யார் புக் பண்றாங்களோ அவங்களுக்கும் வந்து மெயில் போணும். ஸோ அந்த மாரி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்ப ரிமைண்டர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா, நீங்க வந்து இந்த 2 ஆப்ஷனையும் வந்து ஆன் பண்ணி வச்சிரணும். ஸோ இந்த ரிமைண்டர் வந்து ரொம்ப முக்கியம். சில பேர் வந்து மறந்து கூட இருப்பாங்க. ஸோ அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணிட்டு. ஸோ அதனால நம்ம ரிமைண்டர் வந்து செட் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் ஆன்லைன் மீட்டிங்னா ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ரிமைண்டர் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து போதும் ஆன்லைன்ல வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு. ஸோ இது வந்து இன் பெர்சன்ல நீங்க வந்து டாக்டர வந்து மீட் பண்றதுனால, இதுக்கு வந்து நம்ம ஒரு முன்னாடியே ஒரு 2, 3 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து ரிமைண்டர் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் அட்டெண்டிக்கு வந்து ரிமைண்டர் வந்து செட் பண்ணலாம். ஸோ இத வந்து ஆன் பண்ணியாச்சு. ஸோ எடிட் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணி, ஸோ ஹவர்ஸ் பிஃபோர் அத செலக்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சென்ட் இமெயில் அப்படின்னு சேவ் இமெயில் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ அட்டெண்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம வந்து அலர்ட் பண்ணோம் அவங்கள. ஸோ ரிமைண்டர் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ ஆர்கனைசருக்கு வந்து தேவையில்ல. ஸோ ஏன்னா ஆர்கனைசர் வந்து அங்கேயே தான் இருக்க போறாங்க. ஸோ டாக்டர் வந்து அங்கேயே தான் இருக்க போறாங்க. ஸோ அதனால இந்த டாகிள் பண்ணிட்டு, ஆன் பண்ணிட்டு, எடிட்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, பிஃபோர் 15 மினிட்ஸே வந்து போதுமானது. இவங்களுக்கு வந்து ஆர்கனைசருக்கு வந்து. ஸோ சேவ் இமெயில் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். ஸோ எல்லாமே டிஃபால்ட்டா ஆன்லயே விட்டுருங்க. ஸோ வேற எந்த சேஞ்சஸும் வந்து பண்ண தேவையில்ல. ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன், ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸு, ஸோ பேமெண்ட் செட்டிங்ஸு, ஸோ அப்புறம் வெப் ஃபீடு, ஸோ அப்புறம் இன்டிகிரேஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரோ ஃபீச்சர். ஸோ இந்த பிளகின்லே வந்து நீங்க ப்ரோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து அவசியம் கிடையாது. ஸோ இது மேல இருக்க ஆப்ஷன்ஸே வந்து நம்மளுக்கு ஒரு அப்பாயின்ட்மென்ட் புக்கிங் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப தேவையானது இதுவே வந்து போதும். சரி, ஓகே. ஸோ இப்ப நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அத எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேல வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ அட்மின் இமெயில் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்மின் பேனல்ல என்ன இமெயில் குடுத்துருக்கோமோ, ஸோ அத வந்து எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு இது வேணாம்னா நீங்க மேனுவலா கூட என்டர் பண்ணலாம். என்ன இமெயிலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் ஸ்டார்ட் ஆகுற டேட் என்னைக்குன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ சண்டேன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஃபால்ட் டைம் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு 12 ஹவர்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல 24 ஹவர்ஸ் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 12 ஹவர்ஸே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் மார்க் புக்கிங் ஆஸ் கேன்சல்ட் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ நீங்க அப்பாயின்ட்மென்ட் புக் பண்றதுக்கு போறீங்க. ஸோ பேமெண்ட் வரைக்கும் போயிடுறீங்க. ஆனா வந்து பேமெண்ட் வந்து பண்ணல. ஒரு 10 நிமிஷம் வேற ஏதோ வேலையா வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அப்பாயின்ட்மென்ட் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அந்த பேஜ்லேருந்து வெளியே வந்துரும். ஓகேவா? ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது வந்து வெளிய வந்துரும். ஸோ இப்ப நம்ம வெப்சைட்ல பேமெண்ட் இன்டிகிரேட் பண்ணல. ஸோ இருந்தாலும் நீங்க வந்து பேமெண்ட் இன்டிகிரேட் பண்ணும்போது, ஸோ இந்த மாரி நீங்க 10 நிமிஷம் மேல வெயிட் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயி வெளிய வந்துரும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மார்க் புக்கிங் ஆஸ் கம்ப்ளீட்டட் ஆட்டோமேட்டிக்லி ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப 1 ஹவர் வந்து தேவையில்ல. ஸோ இத நம்ம ஒரு 10 மினிட்ஸே வச்சுக்கலாம். ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகுற மாரி நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் கண்ட்ரி ஃபார் ஃபோன் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கு. ஸோ இதில வந்து நம்ம இந்தியானால இந்தியா வந்து செலக்ட் பண்ணி, அது வந்து ஸோ இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மரி இமெயில். ஸோ சம்மரி இமெயில்னா, ஸோ இப்போ 1 வீக்ல வந்து என்ன புக்கிங்லாம் நடந்திருக்கோ, அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சம்மரி மாரி குடுக்கும். ஓகேவா? ஸோ இத எனேபிள் பண்ணிட்டு, ஸோ உங்களுக்கு டெய்லி வேணும்னாலும், டெய்லியும் உங்களுக்கு வந்து மெயில் வரும். இதுதான் இன்னைக்கு சம்மரி, இவ்வளோ புக்கிங்ஸ் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ அப்பாயின்ட்மென்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இல்ல நீங்க வீக்லி வேணும்னாலும் குடுத்துக்கலாம். ஸோ வீக்லியே நான் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ எந்த டே ஆஃப் த வீக் வந்து உங்களுக்கு சம்மரி வேணுமோ, அத வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மண்டே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப சேவ் சேஞ்சஸ் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம இமெயில் செட்டிங்ஸ்க்கு வந்து வரலாம். ஸோ இமெயில்ல வந்து உங்க ஆர்கனைசர் நேம் வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் என்னுடைய நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் இமெயில் அட்ரஸ் வந்து குடுத்துக்கலாம்.
ஸோ @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே என்ன ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ் ஹோஸ்ட் நேம் as ஃப்ரம் நேம் ஃபார் புக்கிங் இமெயில்ஸ் டு கெஸ்ட். ஸோ இப்போ லாஸ்ட் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து அந்த 15 புக்கிங் ஸ்லாட்ஸ் கம்மியாக தான் புக் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த லாஸ்ட் 24 ஹவர்ஸில் கெஸ்ட்டாக வந்து டைரெக்டாக வருவாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நேரில் வந்து புக்கிங் பண்ணும்போது யார் நேம் போட்டு புக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நீங்கள் கெஸ்ட் நேமே கூட போட்டு புக் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஹோஸ்ட் நேம் போட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யார் கெஸ்ட் வராங்களோ அவங்க நேமே போட்டு புக் பண்ணுறேங்க. ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஃபூட்டரில் வந்து புக்கிங் ரிலேட்டட் இமெயில்ஸ் வந்து எதனா ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்ல. ஸோ அப்படியே விட்டுறேன் நான். ஸோ கீழே தீம் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த புக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு லைட் தீமில் தெரியணுமா இல்லை டார்க் தீமில் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ நான் இந்த சிஸ்டம் டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த தீம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சேவ் செட்டிங்ஸ் இங்கே மேலேயும் கொடுத்துடலாம். கீழே வந்து சேவ் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஓகே. இப்போ மறுபடியும் வந்து இந்த கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட இமேஜை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் தானே ஆர்கனைசரு. ஸோ உங்களோட இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உங்களோட ஹோஸ்ட் நேம் வந்து கொடுங்க. ஸோ என் நேம் வந்து அரவிந்த் எஸ். ஸோ அரவிந்த் எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஹோஸ்ட் மொபைல் நம்பரை வந்து கொடுக்கணும். வித் கண்ட்ரி கோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ +9 ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டைம் ஜோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அந்த டைம் ஜோனே வந்து ஓகே. ஸோ அடுத்து அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களை பற்றி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்களா இந்த மீட்டிங்கை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இதுதான். ஸோ என்னன்னா, எனேபிள் லேண்டிங் பேஜ் ஃபீச்சர் ஃபார் திஸ் கேலண்டர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஒரு பேஜ் மாதிரி நம்ம இந்த அப்பாயின்மெண்ட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸு. ஸோ சேவ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கேலண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கிரியேட் பண்ணியிருக்க இந்த அப்பாயின்மெண்ட் வந்து இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு லேண்டிங் பேஜ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைனா ஷார்ட் கோட் இருக்குது. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டிங் பேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம வெப்சைட் வந்து வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எடிட் ஹோம் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா, இப்போ யாருன்னா வந்து இந்த புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் இதை செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டைரெக்டாக வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் கால் டு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பட்டன். ஓகேவா? ஸோ இது கீழே வந்து லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹோம் பேஜ் வந்துட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா டேரெக்டாக வந்து அப்பாயின்மெண்ட் வந்து புக் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு டெஸ்ட் புக்கிங் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்னுடைய ஆர்கனைஸ் பண்ணுற என்னுடைய இமேஜ் வந்து இருக்குது. ஸோ டாக்டர் கன்சல்டன்சி அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம 2 டைம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம்ல. ஸோ டிஃபால்ட்டாக 30 மினிட்ஸ் கொடுத்ததுனால அது வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் 15 மினிட்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டாக்டர் கிளினிக்கோட லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து அந்த லொக்கேஷன் வந்து போய்க்கலாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம டேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு புக்கிங் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு 10th வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம டாக்டர் வந்து 10th வந்து நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணோம்ல. ஸோ அதனால் பாருங்கள் இங்கே புக் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ஷோவே ஆகலை. ஓகே. இப்போ நம்ம தேர்ஸ்டேக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ 5த்துக்கு வந்து புக் பண்ண போகிறோம். ஜூன் 5த்துக்கு. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ டைம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ மார்னிங் வந்து ஒரு 11:30 AM வந்து நான் புக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேம் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ விஜய்ன்ற ஒருத்தருக்காக நான் வந்து புக் பண்ணுறேன். ஸோ vijay@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ரீசனாக வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ டு ரிசீவ் எக்ஸ்பர்ட் மெடிக்கல் அட்வைஸ் அண்டு பர்சனலைஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் யுவர் ஹெல்த் கன்சர்ன்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துட்டேன். ஸோ இப்போ ஷெட்யூல் மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். ஓகேவா? சரி பாருங்க, யுவர் மீட்டிங் ஹாஸ் பீன் ஷெட்யூல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ சக்சஸ்ஃபுல்லா இப்போ நம்ம மீட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இத எப்படி நம்ம கேலண்டர்ல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க மறந்துற சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க உங்க கேலண்டர்ல தான் அப்பப்போ போயிட்டு என்னென்ன டாஸ்க் வந்து இருக்கும்னு நீங்க செக் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து கேலண்டர்ல ஆட் பண்றது ரொம்ப ஈஸி தான். இத எப்படி பண்ணலாம்னா, கீழ வந்து இந்த கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஆட் டூ கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்க கேலண்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க சேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டீங்கன்னா, கரெக்ட்டா உங்க கேலண்டர்ல வந்து ஆட் ஆயிடும் பாருங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா கேலண்டர்ல வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் வந்து எப்படி நீங்க ஒரு புக்கிங்க வந்து ரீஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப ரீஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து 5த்துக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். இப்ப ரீஷெட்யூல் பண்ணி நான் வந்து 12த்துக்கு வந்து புக் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ இப்ப 12த்த செலக்ட் பண்ணிட்டு, இப்ப ரீஷெட்யூல் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஒரு 3 பிஎம்க்கு வந்து ரீஷெட்யூல் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விஜய் எல்லாமே வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ ஏன் ரீஷெட்யூல் பண்றீங்க? ஸோ அந்த ரீசன வந்து இப்ப நம்ம குடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப நான் அதுக்கு ஒரு ரீசன் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேட்ல வந்து நான் நாட் அவைலபிள். ஸோ அதனால நான் வந்து என்னுடைய அப்பாயின்ட்மென்ட் வந்து ரீஷெட்யூல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் வந்து குடுத்தாச்சு. ஸோ இப்ப ஷெட்யூல் மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, நம்மள மீட்டிங் வந்து ரீஷெட்யூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதையும் கூட நீங்க உங்க கேலண்டர்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நம்ம ஷெட்யூல் பண்ண மீட்டிங் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு அட்மினா வந்து டேஷ்போர்ட்ல வந்து ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கடைசியா வந்து எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம டேஷ்போர்ட் வந்து வந்துருங்க. ஸோ டேஷ்போர்ட் வந்துட்டு இந்த ஃப்ளூயன்ட் புக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இத வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க, நம்மளுக்கு வந்து ஜூன் 12த் அன்னைக்கு ஈவினிங் 3 டூ 3:30 பிஎம்க்கு வந்து ஒரு புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஸோ ஒரு அட்மினா நீங்க இப்ப இத செலக்ட் பண்ணீங்கன்னா, ஈஸியா வந்து யார் புக் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட மெயில் ஐடி என்ன, ஸோ அவங்க என்ன ரீசனுக்காக புக் பண்ணியிருக்காங்க, ஸோ அது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து அவங்க மொபைல் நம்பர் ஃபீல்டு கூட நீங்க வேணும்னா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அவங்கள டைரக்ட்டா கால் பண்ணி வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்ப இவங்க அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணத நம்ம வந்து கேன்சல் பண்ணணும்னா கூட நீங்க அட்மின் சைட்லருந்து ஈஸியா பண்ண முடியும். எப்படின்னா, இந்த 3 டாட்ட செலக்ட் பண்ணி, ஸோ இது வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரீஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு டாக்டருக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துச்சுன்னா, நீங்க வந்து ரீஷெட்யூல் குடுத்து, ஸோ இந்த அப்பாயின்ட்மென்ட்ட ஈஸியா நீங்களே வந்து வேற டேட்டுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நெறைய இருக்கு. சரி, ஓகே. இப்ப நம்ம அட்மின் சைட்லருந்து எப்படி ஒரு புக்கிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ இப்ப எப்படி நீங்க ஒரு யூசரா ஒரு அப்பாயின்ட்மென்ட் வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம கேன்சல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்ப நீங்க வெறுமனே ரீசன் மட்டும் என்டர் பண்ணா போதும். எதுக்காக கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரீசன் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்ப கேன்சல் புக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்றேன். இப்ப பாருங்க, நம்ம புக்கிங் வந்து கேன்சல்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம அட்மினா வந்து இந்த இடத்துக்கு இந்த புக்கிங் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணா, பாருங்க நம்மளுக்கு வந்து எந்த புக்கிங்ஸுமே வந்து இல்ல. ஏன்னா நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல. ஸோ அதனால இந்த புக்கிங் செக்ஷன்ல வந்து எந்த புக்கிங்குமே வந்து காமிக்கல. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளதான். நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் பண்ணி, அதில வந்து நம்ம புக்கிங்க வந்து ஈஸியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு வேற என்ன வெப்சைட் வேணும்னாலும் நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்கேன். ஸோ எனி டைப் ஆஃப் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணணும்னாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, நான் கம்மி பிரைஸ்ல தான் பண்ணி குடுத்துட்டுருக்கேன். ஸோ அரவுண்ட் 8Kலேருந்து 10K வரைக்கும் தான் நான் சார்ஜ் பண்றேன். ஸோ வித் ஃபர்ஸ்ட் இயர் டொமைன் வந்து நான் வந்து ஃப்ரீயாவே குடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் நீங்க வந்து ரெனியூவல் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் மெயின்டனன்ஸ் கூட நான் ஃபுல்லாவே பார்த்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து எதனா வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ வந்து வேற என்ன டாபிக்ல நான் போடணும்னு சொல்லிட்டு, நீங்க வந்து மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போறேன். கண்டிப்பா ட்ரை பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.